நீங்க நல்ல வெயில் காயுது, சீக்கிரம் துணி எல்லாம் காய போட்டு எடுத்துடலாம். எல்லா துணியும் காயப்பட்டாச்சு, இனி போய் சமைக்கிற வேலையை பாப்போம். அம்மா வெளியே மழை பெய்யுது. என்னது மழை பெய்யுதா? ஐயோ இந்த மழை இருக்குதே மோனிகா, இப்பதான் துணி காய போட்டு வந்தேன், வா போய் எடுத்துட்டு வரலாம். சரி வாங்கம்மா போலாம். அம்மா எல்லா துணியும் எடுத்தாச்சுமா. என்ன மழை இது, துணி காய போடும் போது மழை வருது, காஞ்ச துணியை நனைச்சிருச்சு பாரு. இப்ப பாரு மழை இல்ல. இந்த மழைய நம்ப முடியாது, வா நம்ம வீட்லயே காய போடலாம். பேசாம துணியை உள்ளே காய போட்டுடலாம். சரி நம்ம கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். டிவி எல்லாம் ஒண்ணும் பார்க்க தேவையில்ல, நாள் ஃபுல்லா டிவி தானே பாக்குற, போய் படிப்போ. சரி போய் படிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் என்ன படினே சொல்லிட்டு இருங்க. மோனிகா, நான் காலையில இருந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இங்க பாருங்க, 2 பேரும் ஒழுங்கா உட்காந்து படிக்கிறீங்க, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். அக்கா அக்கா. அதான் சரலா, சொல்லு சரலா. அக்கா நம்ம ஏரியால ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க, நான் துணி எடுக்க போறேன், நீங்களும் வரீங்களா? தோ வரமா. அண்ணே அம்மா கிளம்பிட்டாங்க, வாணே வெளிய போய் மழையில விளையாடலாம், செம்ம ஜாலியா இருக்கும். ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அடிப்பாங்க, நான் வரமாட்டேன். பஜ்ஜி சாப்பிடுங்க, பஜ்ஜி நல்ல மழைக்கு சுட சுட பஜ்ஜி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். வாங்க வாங்க. அட வெளிய பஜ்ஜி சத்தம் கேக்குதே. அண்ணே வாணே வெளிய போய் பஜ்ஜி சாப்பிடலாம். நான் தான் சொன்னேன்ல, நான் வரமாட்டேன். நீ இங்கே உட்கார்ந்துட்டு சரியான பயந்தோலி, நான் போய் வெளிய சாப்பிடுறேன். பஜ்ஜி அங்கிள் நில்லுங்க. சொல்லு பாப்பா, என்ன வேணும்? பஜ்ஜியா சமோசாவா? அங்கிள் எனக்கு 2 பஜ்ஜி நல்ல கார சட்னி வச்சு கொடுங்க. தரேன் பாப்பா, இந்தா. எனக்கும் பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்ன பண்றது? சரி போய் சாப்பிடுவோம். அண்ணே நீயும் சாப்பிட வந்துட்டியா? பின்ன நீ மட்டும் தனியா சாப்பிடலான்னு பாத்தியா? அங்கிள் எனக்கு ஒரு மிளகா பஜ்ஜி கொடுங்க. அதோ தரேன்ப்பா. இந்தாப்பா, நீ கேட்ட மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி செம டேஸ்ட். ஆமா சரியா சொன்ன, செம்ம டேஸ்ட். நான் இன்னும் 2 மிளகா பஜ்ஜி எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட போறேன். அங்கிள் எனக்கு இன்னும் 2 மிளகா பஜ்ஜி தாங்க. ஏய் மோனிகா, இவ்வளவு பஜ்ஜி வாங்குறதுக்கு உனக்கு ஏது காசு? அதெல்லாம் நான் என் பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு வாங்கிட்டு இருக்கேன். என்ன இந்த மழை, ஒரு கடைக்கு போக முடியுதா? மழை வருது போகுது. ஐயோ அம்மா, இங்க நான் பஜ்ஜி சாப்பிடறத பார்த்தாங்க, அப்புறம் செமையா அடிப்பாங்க. இப்ப என்ன பண்றது? முதல்ல எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம். மோனிகா, இங்க வெளியே நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா என்ன பஜ்ஜி சாப்பிடுறியா? நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறேன், மழை டைம்ல வெளியில இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு. நான் சாப்பிடலாமா? அண்ணன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. அண்ணனா? எங்க உங்க அண்ணன்? அண்ணா இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தா, எங்க போனா? அம்மா அண்ணன் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, இருங்க அவன் எங்க போனான்னு நான் போய் பாத்துட்டு வரேன். எங்க போய் ஒளிஞ்சான்? நான் இப்ப எங்கன்னு போய் தேடுவேன். அண்ணா. ஏய் மோனிகா, அமைதியாரு. அம்மாக்கு நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சிட்டா என்ன திட்டுவாங்க. நீ அம்மா கிட்ட சொல்ல கூடாதுன்னா? நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா அண்ணன் இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. என்ன இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா நீ? அம்மா நான் எதுவும் பண்ணலமா, மோனிகா தாமா பஜ்ஜி சாப்பிடலான்னு கூட்டு போனா. சோம்பேறி பையல, அவ சொன்னான்னு நீ சாப்பிட வந்துட்டியா? வீட்டுக்கு வா, உனக்கு நான் சுட்டு தரேன் மிளகா பஜ்ஜி. அம்மா